ഒരിക്കൽ തൃശ്ശൂരിലെ ஒருமுறை திருச்சூர் என்று சொல்லப்படுகிற தேசத்தில் ഒരു വലിയൊരു ഓഡിറ്റോറിയത്തിൽ പ്രസംഗിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ഒരു ഭയങ്കര അനോയിന്റിംഗ് വെളിപ്പെട്ടു. ஒரு பயங்கர அபிஷேகம் வெளிப்பட்டிருந்தது. അഭിഷേകം വെളിപ്പെട്ടപ്പോൾ அபிஷேகம் வெளிப்பட்ட போது ഞാൻ ദൈവാത്മാവിൽ പ്രവചിച്ചു. நான் தேவ ஆவியில தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ഇതിനകത്ത് ചില പിള്ളേർ യുഎസ്എയിൽ പോകാൻ പോകും. இதற்குள்ள இருக்கிறவர்களில் சில பிள்ளைகள் யுஎஸ்ஏ தேசத்துக்கு போக போகிறீர்கள் என்று சொன்னேன். പെട്ടെന്ന് திடீரென்று എല്ലാവരും മിണ്ടാതിരിക്കുക. எல்லாருமே அமைதியா இருக்கிறாங்க. ഒരു പെൺകുട്ടി, ஆனா ஒரே ஒரு பெண் பிள்ளை. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். സത്യം പറഞ്ഞ ആ കൊച്ചിനെ കണ്ടപ്പോ ഈ കൊച്ചായിരിക്കും ഇനി രക്ഷിക്കപ്പെടേണ്ടതെന്ന് ഞാൻ ചിന്തിച്ചു. ஆமென். அந்த பிள்ளையை பார்க்கும்போது முதல்ல நான் நினைச்சேன் இந்த பிள்ளை இனிமேதான் ரட்சிக்கப்படவே வேண்டும் நான் நினைச்சேன். കാരണം അതിനെക്കാട്ടിയും വേർപാട് വിശുദ്ധിയുള്ള പലരും ഇരിപ്പുണ്ട്. ஏன்னா அந்த மகளை விடவும் நல்ல பிரித்தெடுக்கப்பட்டு பரிசுத்தமா இருக்கிறவங்க நிறைய பேர் அங்க இருந்தாங்க. അല്ലെങ്കിൽ ഈ കുഞ്ഞ് இந்த பிள்ளை ചാടി ഞാൻ குதிச்சு ഈ വോളിബോളൊക്കെ കളിക്കുമ്പോൾ இந்த வாலிபால் எப்படி விளையாடுறாங்களோ அப்படி നിന്ന സ്ഥലത്ത് ഇങ്ങനെ ചാടി நின்ன இடத்துல இருந்து அப்படி குதிச்சாங்க. ഇങ്ങനെ പിടിച്ച് அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சு നമ്മള് ക്രിക്കറ്റ് ബോൾ ക്യാച്ച് എടുക്കുന്നത് പോലെ எப்படி கிரிக்கெட் பால் கேட்ச் பிடிப்போமோ அப்படி பிடித்து ചാടി പിടിച്ചിട്ട് அப்படி குதிச்சு பிடிச்சு തലയിൽ தன்னுடைய தலை மேல வச்சாங்க. Praise God. ஆமென். എല്ലാവരും ഇരുന്ന് ചിരിക്കുക. எல்லாரும் அந்த பிள்ளைய பார்த்து சிரிச்சாங்க. ആ കൊച്ചിന് ഒരു കൂസലും ഇല്ല. அந்த பிள்ளைக்கு எந்த கூச்சமும் இல்ல. അവളെ തലയിൽ വെച്ചിട്ട് അവൾ അങ്ങിരുന്നു. அவ தன் தலை மேல வச்சுட்டாங்க உட்கார்ந்துட்டாச்சு. Praise the Lord. ஆமென். ഒരു മീറ്റിംഗ് എല്ലാം കഴിഞ്ഞ് എന്നെ കാണാൻ വന്നു. ഫാമിലിയോടെ എന്നെ കാണാൻ വന്നു. ஆமென். குடும்பத்தோடு என்ன பார்க்க வந்தாங்க. ആ കുഞ്ഞിന്റെ ഫാദർ എന്നോട് പറഞ്ഞു, அந்த மகனுடைய தகப்பனார் என்னிடத்தில் இப்படி சொன்னார். അവള് നീറ്റ് എക്സാം എല്ലാം കഴിഞ്ഞ് നിൽക്കുക. மகள் நீட் எக்ஸாம் எல்லாம் முடிந்திருக்கிறார். യുഎസ്എയിൽ പോകണമെന്ന് ഭയങ്കര ആഗ്രഹം. யுஎஸ் தேசத்துக்கு போக வேண்டும் என்று பயங்கர விருப்பம். ഫസ്റ്റ് ഭയങ്കര പ്രോബ്ലം. ஆனா பயங்கர பிரச்சனை இருக்கிறது. ഞാൻ അങ്കിളിനോട് ചേട്ടനോട് പറഞ്ഞു, நான் அந்த அங்கிளிடத்தில் சொன்னேன். ഓപ്പണായി, திறக்கப்பட்டாயிற்று. ഹല്ലേലൂയ. ஆமென். ആ അങ്കിള് அந்த அங்கிள் വീട്ടിൽ പോയിട്ട് എനിക്ക് റിക്വസ്റ്റ് അയച്ചു. அவர் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பினார். ഫേസ്ബുക്കിൽ റിക്വസ്റ്റ് അയച്ചു. Facebookல ரிக்வெஸ்ட் அனுப்பினார். എന്നെ നല്ല പരിചയമുള്ള ആയതുകൊണ്ട് ഞാൻ അത് അക്സെപ്റ്റ് ചെയ്തു. அவர் எனக்கு தெரிந்த நபர்ங்கிறதால நான் அதை ஏற்றுக்கொண்டேன். ഒരു മാസം കഴിഞ്ഞപ്പോൾ ஒரு மாதம் முடிந்த போது എന്റെ ഫേസ്ബുക്കിനകത്ത് ഒരു ഇത് വന്നു, നോട്ടിഫിക്കേഷൻ വന്നു. என் Facebookல ஒரு நோட்டிபிகேஷன் இப்படி வந்தது. ഞാൻ ഓപ്പൺ ചെയ്ത് நான் നോക്കുമ്പോൾ திறந்து பார்த்தபோது ആ കുഞ്ഞ് യുഎസ്എയിൽ നിൽക്കുന്നു. அந்த பிள்ளை யுஎஸ்ஏ தேசத்தில் இருக்கிறார். സീരിയസ്ലി, உண்மையாய் കരമടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ച് கைகளை தட்டி தேவனை துதிப்போம். പ്രവചനം കേട്ടാൽ മാത്രം പോരാ, தீர்க்க தரிசனத்தை கேட்டால் மட்டும் போதாது. അത് നീ റിസീവ് ചെയ്യുകയാണെങ്കിൽ, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் നിന്റെ ജീവിതത്തിൽ உங்க வாழ்க்கையில் നീ ഒരു അത്ഭുതം കണ്ടിരിക്കും. நீங்க ஒரு அற்புதத்தை பார்த்திருப்பீர்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. Tonight இன்று இரவு നീ ഒരു അത്ഭുതം കാണും. நீங்கள் ஒரு அற்புதத்தை பார்ப்பீர்கள். ഇരുന്നാ உட்காருங்க உட்காருங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നല്ല റെവലേഷൻ വരുമ്പോൾ, நல்ல வெளிப்பாடுகள் உங்களை நோக்கி வரும்போது സഭ ഏറ്റെടുക്കണം. சபை அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഈ ദൈവത്തെ കാട്ടി വലിയ ആളിനെ പോലെ ഇരിക്കരുത്. தேவனை விடவனா பெரிய நபர் என்று சொல்லி உட்கார்ந்திருக்க கூடாது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென்.